என் பேர் வந்து சச்சின் தேவ். நான் வந்து கேஎஸ்கே நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் டிப்டாவோட செயலாளர். இந்த லிட்டில் இந்தியா அசோசியேஷன் இது புதுசாக தொடங்கிருக்கீங்க, ஒரு நோக்கம் என்ன? ஓகே, ஏறக்குறையா லிட்டில் இந்தியா பினாங் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்தது. லிப்டாவோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அரசாங்கத்தும் மாநில அரசாங்கத்தோடு இணைந்து இந்த இடத்துல வந்து 160க்கு மேலும் வியாபாரிகள் இருக்காங்க. எல்லா வியாபாரிகளுக்கும் வந்து நன்மையும் இந்த இடத்த வந்து இன்னும் பிரபலமாக இன்னும் அதிகமாக சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு தான் எங்களோட முக்கிய நோக்கம். அதுவும் இல்லாமல் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் லிட்டில் இந்தியா பினாங் தான் முதல் லிட்டில் இந்தியா. அதுக்கு பிறகு தான் வந்து மலாக்கா, கில்லாங், பிரிக்ஃபீல்ட்ஸ் இது போன்ற லிட்டில் இந்தியாலாம் வந்து மலேசியாவில் வந்தது. ஸோ அதோட கலாச்சாரமும் ஹெரிட்டேஜும் கல்ச்சரும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த எங்களோட முக்கிய நோக்கம் இந்த சங்கத்தில். ஸோ இந்த அசோசியேஷனில் தொடங்கிட்டீங்க, என்ன செய்ய போறீங்க? ஓகே, நான் வந்து இப்போ சங்கம் நாங்கள் வந்து ஆஃபிஷியேட் பண்ணி ROSல அப்ரூவ் பண்ணது இப்போ தான் ஒரு 10 நாள் உள்ளார ஆகுது. ஸோ நாங்களோட முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள எல்லா வியாபாரிகளும் வந்து நம்மளோட சங்கத்தில் மெம்பராக சேர்த்து, அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை சந்தித்து டூரிசம் எஸ்கோ அப்புறம் வந்து பிரதமர் வரைக்கும் நாங்கள் வந்து மனு கொடுத்து இது லிட்டில் இந்தியா பினாங்காண்டி தனி நிதி கேட்டு பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா, கில்லாங் லிட்டில் இந்தியா, அதை போக சிங்கப்பூர் லிட்டில் இந்தியா மாதிரி கொண்டு வர்றது தான் எங்களோட முக்கிய நோக்கம். ஸோ இந்த வருஷம் தீபாவளி 2026 வந்து பெரிய லெவலில் வந்து தேசிய பார்வைக்கு கொண்டு வரதா நாங்கள் வந்து எங்கள் 10 இளைஞர்கள் வந்து முன்னோக்கி இந்த இதை செய்கிறோம். ஸோ அதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் இப்போயே ஆரம்பித்து இந்த வர தீபாவளிக்கு வருகின்ற அடுத்த வருஷம் பொங்கல், அதை போக தைப்பூசத்துக்கு 3ஆ இணைந்து பெரிய லெவலில் தேசிய பார்வைக்கு சேர்றது தான் எங்களோட முக்கிய நோக்கம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து மோத்தேக் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் மந்திரியை போய் நம்ம நேரடியாக சந்திச்சுட்டு லிட்டில் இந்தியா பினாங்களை வந்து எப்படி நம்ம வந்து இன்னும் டூரிஸ்ட் கூட்டத்தை நம்ம எப்படி லிட்டில் இந்தியா பினாங்க வர வைக்கலாம், அது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலியமாகவும் ப்ரைவேட் டூரிசம் கம்பெனிஸ் மூலியமாகவும் எப்படி இதை செய்கிறத வந்து இணைந்து பேசி இதுக்கான வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சி டூரிஸ்ட் கூட்டம், அதாவது பின்னாங்களை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தேதிக்கு வந்து சைனாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, தமிழ்நாடுலேருந்து நேரடியான விமான இது வருது. ஸோ இதோட இனிஷியேட்டிவ்ஸு வந்து இது மூலிமா நம்ம என்ன செய்யலான்னு நாங்கள் வந்து மோத்தேக்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நாங்கள் வந்து பேசி இதோட வழியை தேட போகிறோம். அதை போல் நாங்கள் லிட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 160க்கு மேலும் வியாபாரிகள் இருக்காங்க. அதில் வந்து சிறிய வியாபாரிகள் தான் அதிகமாக இருக்காங்க. ஏறக்குறைய 100 பேர் இருக்காங்க, 100 வர்த்தகர்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறாங்க. பட் அதுக்கான அரசு வங்கியிலேருந்து, பேங்க்ஸ்லேருந்து, கவர்மெண்ட்டை வந்து என்ன எதிர்பார்க்கலாம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு அந்த விவரம் தெரியாது. அதனால் முக்கியமான இன்னொரு நோக்கம் என்னென்னா,